கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பு நிலையம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சே. அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரத்தில் ஒரு அற்புதமான தலைப்பில் எடுத்து அதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறோம். வழக்கமாக இந்த அரம்சை நிகழ்ச்சியினுடைய இந்த தளம் குழந்தைகளை பற்றியும் குழந்தைகளுடைய உளவியல் உடல் சார்ந்து பெற்றோர் உளவியல் உடல் சார்ந்து பேசிகிட்டு இருப்போம். ஆனால் போன வாரத்திலேருந்து ஆரம்பித்த அந்த டாபிக் ரொம்ப வித்தியாசமானது. நீங்களே பார்த்துருப்பீங்க. குழந்தை பெற்று எடுக்கிற புதிய தம்பதியினர், நியூலி கப்புள், அவங்கள வச்சு இந்த நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டுருக்கோம். அவர்கள் எந்த அளவில் குழந்தை பிறப்புக்கும் குழந்தை வளர்ப்புக்கும் எதிர்நோக்கி இருக்கிறாங்க, என்னென்னலாம் திட்டமிடலோடு இருக்கிறாங்கன்றத பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேச போகிறோம் இன்னும் இந்த சில வாரங்களில். அதுக்கு முன்னாடி போன வாரம் நாம் என்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? இதில் யாருக்காவது அரேஞ்ச்டு மேரேஜ், லவ் மேரேஜ் யாராக இருக்கீங்களா? அந்த மாதிரி குட்டி திருச்சபையை உருவாக்கவும் திருமணம் ரொம்ப முக்கியம். ஷேரிங் ஆஃப் லவ். ஸோ அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் கிரியேஷன் இஸ் டு ப்ரோக்ரியேட். நம்ம பெற்றெடுக்கிற குழந்தைகளை எப்படி கடவுளோட வழியில் நம்ம வளர்க்கணும், கரெக்டாக அவங்கள கொண்டு போகணும். பெற்றோராக வேண்டிய நேரத்தையும் கடவுளே தீர்மானிப்பார். கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அப்புறம் அப்படி இருக்கும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரவே ஒரு 6 months ஆகும். 2 years ஆச்சு சார். இது எல்லாத்துலேயும் அந்த குழந்தையும் ஹாப்பியாக வளர்க்கணும் இல்லையா? அதை நமக்கு பண்ண தெரியுமா? ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இந்த வாரம் நிறைய செய்திகளை பரிமாற இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் நிறைய கோயில்களுக்கு தம்பதியர் செல்வாங்க. எதுக்கு? தொட்டில் கட்டு. எதுக்கு? குழந்தை வரம் வேண்டி நிறைய ஆலயங்களுக்கு, அது எந்த ஆலயமாக இருக்கட்டும், ஒவ்வொரு அந்தந்த மதம் சார்ந்த மனிதர்கள் அந்தந்த ஆலயத்திற்கு போய் ஓடுவாங்க. அடுத்து கல்யாணம் ஆகி 10வது நாளே ஓடுவாங்க. ஓடி போய் இதை செய்யணும் அதை செய்யணும். எதுக்குடானா நல்ல நம்மளுடைய குடும்ப சந்ததி பெருகணும்னு சொல்லி போவாங்க. இன்றைக்கி அப்படியே மாறி போய் இன்றைக்கு தம்பதிகள் எங்கே போகிறாங்க தெரியுமா? டாக்டர் சொன்னாங்கள்ல, இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ், அதை நோக்கி போகிறாங்க. காரணம் இவங்க சொன்ன மாதிரி தான். ஓகே, நீங்கள் வெல் பிளான் பண்ணுறீங்க, அது தவறே கிடையாது. ஓகே, இட்ஸ் குட். நீங்கள் எனக்கு எதெல்லாம் கிடைக்காம இருந்ததோ அதெல்லாம் என் குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம பெற்றோர் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணாங்களா நம்மளை பெக்கும் போது? இல்லையே. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களேன், நீ எங்களை பெத்தல்ல, அப்போ நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன பட்டு மோசமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது நல்ல பக்காவான மண்டபத்தில் வச்சு நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களோட சூழல் வேறு மாதிரி இருந்திருக்கும். அவங்களாம் நினச்சி பார்க்கலையே இந்த மாதிரிலாம். ஏன்னா அவங்க எதையும் பிளான் பண்ணல. எதை பிளான் பண்ணல? இவ்வளோ சொத்து வச்சுருக்கணும், இல்லை இவ்வளோ அமௌண்ட் கையில் இருக்கணும், ஒரு செக்யூர்டு லைஃப் இருக்கணும், இதில் தான் என் குழந்தைய வளர்த்த முடியும்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியுமா? ஒரு குழந்தையே அவங்களுக்கு ஒரு சொத்தாக நினச்சாங்க. எனக்கு ஒரு குழந்தை வரதாண்டா என்னுடைய மிகப்பெரிய சொத்து, அது இருந்துட்டா போதும், நான் அதை மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப கால்குலேட்டிவாக மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் எப்படி ஒரு மொபைல் ஃபோனை வாங்கும் போது இருக்கிற அந்த கன்சர்னு இங்கே இல்லை, லைஃப் ஓரியன்டில். அப்போ நம்ம எல்லாமே என்ன யோசிக்கிறோன்னா பணம். எவ்ரி திங் மணி டிசைடிங். பணம் அப்போ பணம் இல்லாதவன் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம வீட்டில் தான் ஒரு குழந்தை. நீங்கள் ஜஸ்ட் இது ஒரு ரிசர்ச் மாதிரி வச்சுக்கிங்க. ஏழை, ரொம்ப எளிமையாக இருக்கிறவங்க, வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் ரொம்ப குறைவான வாழ்வாதாரத்தில் இருக்கிறவங்க, சாலையில் அந்த டென்ட்டு போட்டு இருக்காங்கல்ல, அவங்கள போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் எத்தனை குழந்தைங்கன்னு. நாம் நினைப்போம் இத்தனையும் பெற்று எப்பறா வளர்ப்பான் அப்படின்னு. ஆனால் அதை பற்றி கவலையே பட மாட்டான். ஏன்னா அவர்கள் அதை ஒரு பெரிய சொத்தாக கடவுள் இந்த அருட்சாதனத்தை கொடுத்ததே யார் சொன்னா என்கிட்ட, இது திரு அவைக்கு நான் ஒரு குட்டி திரு அவையை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரோலில் நாம் இருக்கிறோம். டாக்டர் சொன்ன மாதிரி அந்த டைமை இது பண்ணாதீங்க. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி இந்த இதில் முடிச்சு அடுத்த நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். எனக்கு கல்யாணம் ஆகி 4 years எங்களுக்கு பேபி இல்லை. நாங்கள் எந்த பிளான்லாம் பண்ணல. நாங்கள் பிளான் பண்ணதே பேபின்னு தான் பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் மெடிக்கல் இஷ்யூஸ், மேடம் சொன்ன மாதிரி இந்த இது தான் நீர்க்கட்டி, அந்த மாதிரி சில விஷயங்களில் என் ஒய்ஃப் அவ்வளோ சஃபர் ஆன. அப்படி அவள் டெய்லி 1 மணி 2 மணிக்கு எஞ்சி உட்காந்து அழுவா அப்படி. ஏன்னா எனக்கு பேபி இல்லை. வி போத் ஆர் டீச்சர்ஸ். ஓகே, நீ நல்லா செட்டில்டு அதனால் இல்லை, எங்களுக்கு அது இருந்தும் இது ஏதோ இல்லாமையே இருந்துச்சு. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா,
நீங்கள் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஃபினான்ஷியலி நீங்கள் சஃபிஷியண்ட் ஆகிடுவீங்க. இங்கே ஏறிக்கிட்டே இருக்கும். இங்கே ஒன்று இல்லாமல் ஒரு வெற்றிடம் இருக்கும்போது அப்படியே மனசு அடிச்சுக்கும். நாங்கள் ரொம்ப சஃபர் பண்ணோம். 4 இயர்ஸ் போகாத டாக்டர் கிடையாது, போகாத கோயில் கிடையாது. இது ஏதோ சேனலுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது. நான் இதை பர்பஸாகவே எனக்கு நல்லா தெரியும். இங்கே பேசும்பொழுது நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த பிளான் பண்ணுறேன், இது பண்ணுறேன், நாங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க நல்லா தெரியும். எனக்கு ஒரு மனசில் இருந்துச்சு. அப்போ நான் இதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். நான் வேண்டாம், இது அந்த செல்வம் தருகிற மகிழ்ச்சி பொருட்செல்வத்தில் வரவே வராது. அதனால் கடவுள் வந்து நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேருவீங்கன்னு, அதுவே பெரிய மிராக்கிள். அப்போ குழந்தை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே மாறாது, எல்லாம் கிடைக்காது. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க சொன்னது தெய்வ வாக்கு. அவங்க தெய்வ வாக்கு. ஏன்னா இவங்க ரிப்பீட்டடாக இதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மேரேஜ் கிளாஸில் இதை தான் ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. இதை தான் சொல்லி ட்ரெயின் பண்ணி ஒவ்வொரு செட் அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் போகிறோம் யாருமே வந்து இவங்களை கூப்பிட்றதில்ல. ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே கூப்பிட்றதில்ல, ஒரு கேக் கொண்டு கொடுக்கலாமா தான் டாக்டர், என்ன போங்கப்பா பசங்களா அப்படின்னு. ஓகே, இல்லை அவங்களுக்கு அது அல்டிமேட் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ எனக்கு இப்போ என்னன்னா, ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் கொண்டு வந்திருப்பீங்க. இதையும் தாண்டி உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய ஐடியா தான். நாங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு புகுத்தினாலும் நீங்கள் வந்து இல்லைங்க, நாங்கள் அது உங்களுடைய பார்ட். ஓகே, பேரண்டிங்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? வாட் இஸ் மீன் பை பேரண்டிங்? சவுண்டே வரல. கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்டேன்னா எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. இல்லைங்களே, சிலபஸ்ல இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம லைஃப் சிலபஸ்ல இப்போதான் 5 days ஆயிருக்கும். இதெல்லாம் இப்படி கேட்டிங்கன்னா எப்படி? இல்லை, இட் ஹாஸ் டு பி. அவ்வளோதான். இனிமேட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு நான் சின்ன பிள்ளை மாதிரி காலகாலம் அப்படி ஊரெல்லாம் சுத்த முடியாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆட்டா பாவிகளா, தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 வருஷம் தள்ளி போய் கல்யாணம் பண்ணியிருப்பேனே. அதெல்லாம் இல்லை, முடிஞ்சு போச்சு, வந்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல், இப்போ வந்து தம்பதியராக இருக்கிற நீங்கள் அடுத்தது ஒரு பெற்றோர் நிலைக்கு மாற போகிறீங்க. அப்போ அந்த பெற்றோர் நிலைக்கு மாறும்பொழுது அந்த குழந்தை வளர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்க? வாட் இஸ் இதான் பெற்றோர் வளர்ப்புன்னு என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளாக சொல்லுங்கள். குழந்தைய வந்து சோஷியலி அண்ட் மாரலி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மாரல் வேல்யூஸுன்றது இல்லை. ஏன்னா இப்போது நம்மளே நிறையா பேர்த்த பார்க்குறோம், நம்ம குழந்தைங்கள பார்க்குறோம், நிறையா டிவி மீடியா எல்லாத்துலேயுமே பார்க்குறோம். இந்த மாரல் வேல்யூஸ் அப்படின்றது வந்து இருக்கிறது இல்லை. ஸோ குழந்தைகளை ஃபஸ்ட்டு சோஷியலி அண்ட் அகெயின் ஸ்பிரிச்சுவலி அண்ட் மாரலி வந்து வளர்க்குறது இஸ் கால்டு பேரண்டிங் ஆஸ் பர் மை ஒப்பீனியன். ஓகே, ஒரு நல்ல சொசைட்டிக்கு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறீங்க நீங்கள். ஓகே, குட். வேறு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டோன்னா, ஒரு குழந்தைய எப்படி பேரண்டிங் பண்ணணுன்னா, என்ன எங்கள் அப்பா அம்மா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணணுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா நான் வந்து ஒரே பையன். என்னை வந்து நல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் எல்லா வகையிலையும் என்னை வந்து படிக்க வச்சு நல்ல ஒரு பொண்ணையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்க சில பேர் கூட நான் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்பவுமே டிஃப்ரென்ஸாக இருக்குது. நான் சின்ன வயசில் ஒரு காலேஜ் வந்து சில விஷயங்கள் தெரிகிறது, அவங்களுக்கு சின்ன வயசுலேயே தெரியுது. அதே மாதிரி நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் சமீப காலமாக. அவங்க வீட்டுக்கு போயோன்னா ஒரு 2வது கூட படிக்கலை, அவனுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 1st ஸ்டாண்டர்ட் தான் போவான் அந்த பையன். போயிலேருந்து நான் உள்ளார போனதும் அவனுக்கு கண்டுக்கல. அதே மாதிரி மொபைல் ஃபோனை அவங்க அம்மா பிடுங்கினாவே அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் 2 பேர் பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு என்னென்னா, எங்களோட மொபைல் ஃபோன் யூசேஜ் இப்போவே கம்மியாகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து நாளைக்கு எங்களுக்கு குழந்தை வந்தோன்னே எங்களை பார்த்து அந்த குழந்தை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்களே இப்போ அந்த மொபைல் ஃபோன் யூசேஜை கம்மி பண்ணிட்டோம். குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெற்றோர் நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து நம்ம குழந்தைய வளர்க்கணும். எல்லாத்தையும் காட்டணும். சும்மா இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. நாங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட்லி தான் மேரீடு. பட் நாங்கள் நிறையா எல்லாம் கேட்பாங்க, ஹனிமூன் பிளான் என்ன, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் சொல்கிறது எல்லாமே வேடிக்கையாக இருக்கும் சில பேருக்கு. ஒரு முதியோர்லாம் போகலான்னு இருக்கிறோம் அந்த மாதிரி. ஏன்னா எல்லா விஷயங்களும் நம்ம தெரியணும், நம்ம குழந்தைங்களும் தெரிஞ்சால் தான் நாளைக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும்னு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரோட பையன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாப்புல. ஸோ வந்தோன்னா அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸை பார்க்கவும் இல்லை. அப்போ எனக்கு மனசில் பட்டது என்னென்னா, அதே தான் அந்த பையனும் கற்றுப்பான் நாளைக்கு. அவங்க அப்பா அம்மாவையும் அதே மாதிரி அவன் எங்கேயாச்சும் அவனுக்கு நாளைக்கு ஃப்யூச்சர் அவன் போகும்போது அவனோட அப்பா அம்மாவையும் அவன் அப்படி தான் நினைப்பான். இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ என்னோடய குழந்தைங்கள வந்து நான்
கல்வின்றது கொடுக்கணும். எல்லாத்துக்கு மேலே ஒழுக்கம், அவங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி மாரல், சோசியல், ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம கொண்டு வந்துட்டான்னா எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுன்றது என்னோட ஒப்பீனியன். குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். பெற்றோர் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னோட குழந்தைக்கு வந்து நான் நிறைய உறவுகளை ஏற்படுத்தணும். இப்போ எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா என் அண்ணன் ஆட்டோமேட்டிக்காக மாமாவாயிருவான், அக்கா வந்து பெரிய மாமா ஆயிடுவாங்க. ஸோ என் மாமனார்லாம் தாத்தா பாட்டி இந்த மாதிரி நிறைய உறவுகள் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாட்டு எல்லாமே வீடியோவில் போட்டு விட்டுருவாங்க. பாப்பா வந்து அதை பார்த்துட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பா. ஆனால் நான் வந்து அப்படி வளர்த்தக்கூடாது. என்னோட மாமனார்கிட்ட விட்டு அவர் ஊட்டணும், கதைகள் சொல்லணும், குடும்பத்தில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லணும். ஸோ அப்படி வளர்க்கணும்னு என்னோட ஆசை. அப்பயும் நீங்கள் இல்லைங்க ஏரியாவுக்குள்ளார, அப்படியா? எப்பா தாத்தாங்க வா, இந்த நீ இன்னைக்கு வந்து சாப்பாடு விட்டு, பாட்டிங்க வா, இந்த நீ வந்து ட்ரெஸ் மாற்றி விடு. தூங்க வைப்பேன். அது சரி, அது சரி. என் மாம்பி ஆனால் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான். வேறெல்லாம் இல்லை, கண்டிப்பாக எல்லாரும் சொல்லி தான் ஆகணும். சொல்லுங்கண்ணா. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து அவங்கள நல்லா கொண்டு வரணும். நல்லா கத்தோலிக்க திருச்சபையில் அவங்கள கொண்டு வந்து குழந்தை பிறந்தோன்னே ஜாமால் கையில் கொடுத்துடணும், அப்படியா? அந்த மாதிரி இல்லை, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அந்த லைஃப்குள்ளே போக வச்சு கேட்டிசம்லேருந்து அது மாதிரி. இந்த ஃபேமிலியை பார்த்து வச்சுக்கிங்க. சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டு அண்டு ஃபாதர் வந்து இறையளித்தல் முகாம்களுக்கு இவங்க அனைமாக ரெடி பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏமா ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இல்லை, நாட் ஜோக்கிங். ஓகே, குட். உங்களுடைய மைண்ட் செட் இல்லையா? சூப்பர். பெற்றோர்கள்னால் வந்து நிறைய இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் நடக்குது. அதில் வந்து குழந்தைங்க வந்து தைரியமாக ஃபஸ்ட்டு இருக்கணும், அவங்கள வந்து போல்டாக வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமாக நிற்கணும். அதேமாரி வந்து தாத்தா பாட்டி இப்போ என் சைடும் சரி அவங்க சைடும் சரி அவங்களோட பழக்க வழக்கங்கள் அப்போலேருந்து அவங்க எப்படி இருந்தாங்களோ, எங்களை எப்படி வளர்த்தாங்களோ அதேமாரி பேரப்பிள்ளைகளையும் அவங்க வளர்க்கணும், அவங்கக்கிட்ட விட்டு வளர்க்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது. அசைன்மெண்ட் பெருசாக இருக்குது. ஓகே, குட். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதிக நேரம் குழந்தைகளுடன் ஸ்பெண்ட் பண்ண வேணும். எவ்வளோ இருந்தாலும் அவங்களோட இருக்கணும், அதுதான் உங்களுடைய பேரண்டிங்கினுடைய கான்செப்ட். சூப்பர், வெரி குட். நீங்கள் முடிச்சிட்டீங்க. இன்னும் யார் இல்லை? வாங்கம்மா, மைக்க பிடிங்க, கருத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிட்டீங்களா? 2 பேரோட கான்செப்ட் சேமாக இருக்கா? இல்லை, இப்போ ஒருத்தர் தான் பேசுனாங்க, அவங்களோட பார்ட்னரோட கான்செப்ட் அதே மாதிரி இருக்கா? ஒரு தே சம் அதர் சேஞ்ச் இன் கான்செப்ட் அங்கே சேம் கான்செப்டா? அது அவர் டிஃப்ரெண்ட்டாக இருங்க, அவர் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்ல வர. சொல்லுங்கம்மா. இப்போது நம்ம வீட்டுக்கு இப்போ யாரோ சொந்தக்காரங்களாம் வரதா இருந்தால், இப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த வீட்டில் ஏதோ ஒரு குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தை எங்கே இருக்குன்னே தெரியாது. ஏதோ ஒரு ரூம்குள்ளே போய் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்து மொபைல் நோண்டி டச் பண்ணி எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. வரவங்களுக்கு வந்து ஒரு சோஸ்திரம் சொல்லணும், அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சோஸ்திரம் சொல்லி கொடுக்கணும், அந்த மாதிரி நல்ல விஷயங்களாக சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்க மனசில் வந்து என்ன நம்மக்கிட்ட சொல்லணும். ஒவ்வொரு குழந்தைக்கும் பயந்துரும், அம்மா கிட்ட இது சொல்ல முடியாது, அந்த மாதிரி என் குழந்தை பயம் இல்லாமல் எல்லாமே என்கிட்ட சொல்லணும், என்னை தாண்டி தான் மற்றவங்கள்ட்ட போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, குட், வெரி குட். ஒரு சின்ன மாற்று கருத்தில் உங்களுடைய ஒப்பீனியன் இல்லையா? அப்படி தானே? ஆமாம், அப்படின்னா தான் மதியானம் சாப்பாடு. மைக்கு பிடிங்க சார். மெயினாக நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸனும் அவங்கள்ட்ட மேலே ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் அவங்கள ஃப்ரீயாக எதுனாலும் ஸ்டடீஸ்னாலும் க்ரோ அப் பண்ணணும். அவங்களோட கெரியரு எப்படியோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அவங்க மெயினாக அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் அவங்கள க்ரோ அப் பண்ணணும். நம்ம எல்லாமே அவங்கள போட்டு பேர்டன் பண்ணாமல். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்ண ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன நம்மளோட ப்ரெஷர் அவங்க மேலே திணிக்கக்கூடாது. ஓகே, நம்ம பிரச்சனை நமக்குள்ளே இருக்கட்டும். அவங்கள ஓகே, குட், வெரி குட், வெரி குட். வேறு ஸோ குழந்தைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்து நம்ம சொல்லித்தரணும் எல்லா விஷயங்களும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸை வந்து நம்ம எல்லா டைமும் அந்த குழந்தைக்கு சொல்லணும். அப்போ தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இல்லைனா இல் பி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு க்ரோ ஆல்சோ. ஓகே, கருத்து இருக்கா? இல்லை, அதோட போதும். ஓகே, குட், வெரி குட். அப்புறம் வந்து என்னுடைய குழந்தைய வந்து நான் புது இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகணும். ஃப்ளாக் ஹாஸ்டிங் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ண நம்ம ஒரு நாளாவது டெல்லிக்கு போகணும், குழந்தை கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போகணும், நாங்கள் போனதே இல்லை அப்படின்லாம் எங்களுக்கு கனவு. இப்போ உங்களுக்கு என்ன பேபி? இல்லை, இப்போ குழந்தை இருக்கா உங்கள்கிட்ட? இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா பிளான் பண்ணுறீங்க. ஓகே, நான் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு. இல்லை, நான் கேட்குற கேள்வினா, இவ்வளோ கனவுகளோடு இருக்கிற நீங்கள் ஏன் 2 years கல்யாணம் ஆகி? பயம்தான் ஒரு விதமான. சொல்லுங்கள் டாக்டர். ஏன்னா இவங்களுடைய பதில் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற பலருனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயமா இருக்கும். மேபி அவங்க பூசி மூழ்கி நான் ஃபினான்ஷியலி நான் இன்னும் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி
ஒரு கேரி அந்த அந்த நம்ம அந்த சுமக்கிற அந்த இடத்துலேருந்தே அவங்களுக்கு ஒரு சின்ன பயம். இது நேச்சுரல் தான், பெண்களுக்கே ஒரு தான். நீ என்ன பேசிட்டு போயிடுவ, 10 மாதம் நாளில் சுமக்கணும் அப்படின்றது உண்மை. அதை நம்ம மறுக்க முடியாது. அங்கேருந்தே அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. பயம்ங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் பேரண்டிங் இல்லைங்களா? கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ரைட்டா ராங்கா, இஸ் ஹி ரைட் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு டாக்லேருந்து பேரண்டிங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா? லியோ சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் யோசிக்க மாட்டோம், பட் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் பார்க்குற குழந்தைங்கிறது நிறைய மாறிடுச்சுங்க. உங்களுக்கு என்ன பயம்னா, வர குழந்தைங்க எங்கள் குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு நான் பெட்டர் ஆகணுமோ, இல்லைன்னா நான் ஒரு பெட்டர் பேரண்ட் ஆகணுமோ, இல்லைன்னா வேறு ஏதாவது நான் கற்றுக்கணுமோ அப்படிங்கிறது நிறைய பயம். ஒரு பர்ஃபெக்ஷன்ங்கிறது லைஃப்பில் இல்லை. நான் இதை திருப்பி நான் இந்த ஆரம்பிசையில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் பேரண்ட் ஆக முடியாது, உங்கள் குழந்தை பர்ஃபெக்டாக இருக்காது. நீங்கள் பர்ஃபெக்ஷனை நோக்கி போனீங்கன்னா இட் இஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, ஸோ ஒரு பேரண்ட், ஒரு பெற்றோராக, ஒரு தகப்பனோ ஒரு அம்மாவா இருந்து ஒரு பர்ஃபெக்ஷனுக்காக நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் லூஸ் த என்ஜாயபிள் மூமெண்ட் வித் யுவர் சைல்டு. குழந்தை தப்பு பண்ணி தான் கற்றுக்கும். நீங்களே தப்பு பண்ணி தான் கற்றுக்கணும். நீங்களே சொல்கிறீங்க இல்லையா, சமையல் சொதப்பி நான் அப்படி தான் இருந்தேன். இப்போதான் ஓரளவுக்கு அன்றைக்கெல்லாம் ஒரு இடியாப்போ பண்ணேன்னு எங்கள் வீட்டுக்கார் ஏ ஸ்டாருன்னு சொல்லிட்டாரு. அதனால் அந்த மாதிரி விஷயம் 19 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அதனால் இட் வில் டேக் டைம். ஆமாம், அதெல்லாம் பண்ணுவோம், அது வேற. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் வரும். பட் என்னன்னா, ஒரு பேரண்ட் அப்படி நம்ம சொல்லும்போது சில விஷயம் நமக்கு முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சா, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா, ஒரு ஐடியா, அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா நமக்கு பெட்டராக இருக்கும். சில விஷயத்தில் லைக் எப்படி ஒரு குழந்தைய வளர்க்கலாம், என்ன நம்ம பண்ணாமல் இருக்கிறது பெட்டர், அந்த ஸ்மால் திங்ஸ். அதுக்கப்புறம் போக யூ ஆர் கோயிங் டு கோ வித் த ஃப்ளோ. அந்த பயத்தினால ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், அவங்க எதாவது சொல்லிடுவாங்களே, இவங்க எதாவது சொல்லிடுவாங்க, குழந்தை எப்படி வந்துருமோ, அதனால வேண்டாம் வெயிட் பண்ணலாம். இல்லைனா அப்படி ஆனாலும் கூட நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி, இப்போ ஐ ஹேட் ஒன் சைல்டு, அன்னைக்கு 5 குழந்தைக்கு ஆல்மோஸ்ட் 3.5 வயசு ஆயிடுச்சு. அந்த குழந்தைய கீழே காலை வச்சதே இல்லை, சாக்ஸோடு தான் இறக்கியிருக்காங்க. மண்ணுனா என்னன்னே தெரில அந்த குழந்தைக்கு. தீபாவளி கிராக்கர்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஹியர் இதெல்லாம் போட்டுட்டு உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ஓவர் ப்ரொடெக்ஷனும் பிரச்சனை. ஓகே, ஹெலிகாப்டர் பேரண்டிங்னு சொல்லுவோம். மேலே சுற்றிட்டே இருப்போம், ஐயோ என் குழந்தை இப்படி விழக்கூடாது, அடிப்படக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இது பண்ணிகிட்டே இருக்கிறதும் பிரச்சனை தான். இல்லை நம்மளோட பயத்தினால நான் பர்ஃபெக்ட் பேரண்ட், நான் இன்னும் ரெடி ஆகலை, நான் ஏதாவது சமைக்கும் போது தப்பாக பண்ணிட்டேன்னா குழந்தைக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்களோ, அவங்க எதாவது சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி அந்த ஒரு ஃபியர். இந்த எல்லா விஷயங்கிறது வில் ஹேப்பன் பை டைம். யாருமே இங்கே எஸ்ட்ராலஜி மாதிரி எழுத போகிறதில்ல. யூ ஆர் அ பர்ஃபெக்ட் மதர், நீ நல்லா குக் பண்ணுற எல்லாமே முன்னாடி யாரும் சொல்கிறதில்ல. எக்ஸ்பெக்டும் நீங்கள் பண்ண முடியாது. இட் இஸ் அ ஃபேஸ் ஆஃப் லேர்னிங் and you have to enjoy. அதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு சர்க்கிள், இதில் ஒரு குழந்தை வருது இது தேர்ட். ஸோ நீங்கள் 3 பேரோட கம்யூனிகேஷன், நீங்கள் 2 பேர் எவ்வளோத்துக்கு நல்லா பேசுகிறீங்க, கம்யூனிகேட் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தையோட நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, that matters. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் தான் நம்ம வேறு எல்லா விஷயம் வில் கம் இன் பிளேஸ். டாக்டர், இப்போ நீங்கள் கம்யூனிகேஷனை பற்றி பேசுனீங்க. இவங்களுக்குள்ளார அந்த கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு கேம் வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. விளையாடலாமா? யார் விளையாடுறதுக்கு தயாராக இருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான், இது ஒரு பெரிய விளையாட்டா? ஓகே, இப்போ என்னன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் இந்த கேமில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் முதல்ல கணவர்கள், வீட்டுக்காரர்கள், இவங்க தான் விளையாட போகிறீங்க. ஓகே, வாங்க ஆல் வீட்டுக்காரர்ஸ் ப்ளீஸ் அசம்பிள். இந்த மிரட்டிலாம் அனுப்பக்கூடாதுமா, ஒழுங்காக போய் ஜெயிச்சுட்டு வாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும். அவர் விளையாடுறாரு, நீங்கள் ஒழுங்காக விளையாட தெரியல உங்களுக்கு. ஓகே கமான், நீங்கள் அந்த பக்கம் திரும்புங்க. ஸ்ட்ரெயிட் லைன், அவங்க பின்னாடி அப்படியே ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி. இது ஒரு சிம்பிள் கேம். நீங்க எல்லாருமே இப்படி தான் நிக்க போறீங்க. என்ன சவுண்ட் கேட்டாலும் திரும்பி பார்க்க கூடாது. ஓகேங்களா? திரும்பி பார்க்காதீங்க.
இப்போ உங்களை பின்னாடியிலேருந்து ஒருத்தவங்க தட்டுவாங்க, தட்டும் போது மட்டும் நீங்கள் திரும்பி அவங்க என்ன செயல் பண்ணுறாங்களோ அந்த செயலில் மட்டும் நீங்கள் முன்னாடி திருப்பி பண்ணணும். தயவு செய்து பேசாதீங்க, வேற அதுக்கு மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லாதீங்க. அந்த செயல் ஒரே டைம் தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, கிளியரா? சைட்லேருந்து யாருமே ஒன்று கமெண்ட் பண்ணக்கூடாது. சைட்ல உட்கார்றவங்க கரெக்டாக பார்த்து என்ன நடந்துச்சுன்னு அப்புறம் சொல்லணும். ஓகே, அந்த பையப்புல வர கையை கட்டிட்டு இனிமேல் ஜவமாலை சொல்றதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி அப்படியே மாதா சுரூபத்தையே பார்த்துக்கிட்டு. Can I start? பழக்க தோசம். தில்லு இருந்தா அவா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இவன் தான் கடைசி சொல்ல போறாரு. நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கொஷின் போயிடுங்க. நேயர்களே, இப்போ வந்து இந்த கம்யூனிகேட்டிவ் அந்த கேமில் இது வந்து யூஸ்வலாக நம்ம இது வந்து எல்லா இடங்களையும் பயன்படுத்துறது தான். எப்படி ஒரு தொடர்பு அந்த விஷயம் வந்து எப்படி மாறி போகுது, கடைசி நபர்கிட்ட அது எப்படி கடந்து போகுது அப்படின்றத பற்றி தான். ஸ்டார்ட் வந்து டாக்டர் தான் பண்ணாங்க, அவங்க தான் ஃபஸ்ட் அந்த ஆக்ஷன் பண்ணாங்க. தம்பி தான் அதை ஆரம்பித்தார், இவர் தான் முடிச்சிருக்கிறாரு. எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். எஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர். உங்களுக்கு என்ன வந்துச்சு? அங்க என்ன வந்துச்சு அது மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு அங்க? நீங்க இல்ல நீங்க இப்ப பண்ணீங்க இல்லையா? What did you get? அது மட்டும் பண்ணுங்க. தோசை ஊத்தாச்சு, அதுக்கு அப்புறம் அதுதான் வந்துச்சு. ஓகே, வெரி குட் குட். சரி, go and sit, go. ஸோ இந்த தொடர்பு படுத்துதல ஆண்கள் அதுவும் கணவர்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறாங்க, எப்படி அதை வந்து தாங்கள் நினைப்பதை அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை கடத்துறாங்கன்றதை பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஆரம்ப நிலை எங்கே இருந்துச்சு, முடிவு எப்படி இருந்துச்சுன்றது பார்த்தோம். இப்போ இல்லத்தரசிகள் அவங்க தெளிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஓகேவா? அப்படியே மைக்கிங் கொடுங்க. போ என்ன இங்கே சொல்லி அமிச்சல்ல, கமான் நீங்கள் வாங்க, கமான். அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே அங்கிருந்து அப்படியே அந்த பக்கம் பார்த்து நில்லுங்க. தெளிவு, அருமை, சூப்பர். அடுத்தது ஆனால் இதில் தெளிவாகிறாங்கல்ல. பாத்திரத்தை யார் கழுவுறது? தூங்கிட்டு பாத்திரத்தை அவங்க கழுவிடுவாங்க. ஓகே, குட், வெரி குட், சூப்பர்மா. நீங்கள் எல்லாம் வாங்க பார்க்கலாம். நீங்கள் இருங்க, நீங்க இருங்க. இப்போ வந்து இந்த கேமில் கணவர்கள் முடிச்சிட்டாங்க, மனைவிமார்கள் செஞ்சாங்க. நல்லா இருந்துச்சுமா? அப்பாடா. இல்லை எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்பா இவங்க சமைக்கிறதுலே பயமா? நாமெல்லாம் தப்பிச்சிட்டோம். எனக்கு அதான் மனசில் நினச்சிச்சு, ஐயோ இந்த பிள்ளைங்களாம் நல்லா செஞ்சுட்டா நம்மளை வச்சு செய்வாங்களே, பாருன்னு நல்லா இருந்துச்சுமா. ஓகே, இப்போ
டாக்டர் என்ன செஞ்சாங்கன்றதை அவங்க பின்னாடி இருந்து செஞ்சுருவாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு நபர் இவங்க என்ன ஆரம்பித்தாங்க, இவங்க என்ன முடித்தாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட். ஐயம்மா செய்யுமா நீங்கள்? பெருசா சுட்டு கண்டடாய். நீங்கள் என்ன முடிச்சிங்க? ஓகே, நல்லா விளையாடி முடிச்சிட்டோம். விளையாடி களைச்சிருக்கீங்களா இல்லை தோசை சாப்பிட்டு தூங்குறது ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இது வந்து இந்த தொடர்பியல். யூஸ்வலாக வந்து இந்த மீடியா எஜுகேஷன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா தொடர்பு சாதனங்கள் எப்படி மாற்றப்படுகிறது அப்படின்றதுக்கான இந்த கேம் இருப்பாங்க. 2 கம்யூனிகேஷன் கேம் இது. இதை வந்து நம்ம இங்கே ஏன் அப்ளை பண்ணோம் அப்படின்றதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. உளவியல் சார்ந்த ஒரு காரணம், சைக்காலஜிக்கல் ரீசன் தட் இஸ் பிஹைண்ட். அன்பு நேயர்களே, தொடர்ந்து நாம் பேசுவோம். அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இன்னும் நிறைய நம்ம பேச இருக்கிறோம். அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். இது கோவை ஜீவஜோதி கலைத்திடுவங்கும் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.